அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைனல் நிலைக்கு தான் வந்திருக்கோம், இறுதிக்கட்ட நிலைக்கு. ஏன்னா இன்னும் வித்தின் 2 months வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டோ டிசம்பர்லேயோ கண்டிப்பான முறையில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணிடலாம், ஃபைனல் டவுட் கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதற்காக தான் இன்றைய காணொலி. ஓகேங்களா? ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்கும் இந்த உங்கள் டவுட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது தமிழா இங்கிலீஷா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கே மறுபடியும் சந்தேகம் ஆயிடுச்சு, என்னடா மறுபடியும் தமிழா இங்கிலீஷ் நம்மளே போட்டு குழப்புறாங்களே அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து இபி, அது டான்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் போட்டேன்னா இபி டிஎன்பி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன். ஸோ கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து எக்ஸாம் தான் கேட்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பதில் சொன்னால், இல்லை எக்ஸாம் வந்து ஹோல்ட் தான் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வந்து சைட்டை பார்த்துட்டே இருக்கு, அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வைக்க பார்த்தாங்க. இல்லை எனக்கு அது டவுட்டு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டவுட்டை கேட்கணும் அப்படின்னு சொன்னபோது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது எனி ஒன்னா இல்லை வந்து 2மே நான் அட்டன் பண்ணாமா அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். அவங்களுக்கு வந்து தெரியல. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சுட்டு ஒரு 2 hours அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் கால் பண்ணேன். அப்போ வந்து சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, வந்து பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, அசஸாக இருந்தாலும் சரி, எனி ஒன், அது தமிழ் ஆர் இங்கிலீஷ், எனி ஒன் அது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு தான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன். அதனால் மறுபடியும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எனி ஒன் தான். உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா சைட்லேயே வந்து அந்த நம்பர் இருக்குது, நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் எனக்கு இல்லைன்னா, இல்லாட்டி வந்தேன்னா இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நமக்கும் ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்க வாய்ஸ் ரெக்கார்டே கொடுக்குறேன். அவங்க கருத்த பதில் வந்து உங்களுக்கும் திருப்திகரமாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இது இன்னமும் வந்து குழப்ப வேண்டாம். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி ஒன் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். பார்ட் 1 அது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எனி ஒன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணால் போதும். அடுத்து 2வது பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 நீங்கள் வந்து அசஸராக எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜிகே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே டிஸ்பிளே ஆகும். அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு வந்து அது காமர்ஸ் பார்ட்டில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே டிஸ்பிளே ஆகும். அதே போல் பார்ட் 2 ஆப்டிடியூட் இன் மென்டல் அபிலிட்டின்னு தான் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ இந்த இதில் வந்து இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. மறுபடியும் நான் சொல்லி எனக்கும் ரொம்ப என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் இன்னமும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் இந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து அப்புறம் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேமெண்ட் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இமெயிலில் லாகின் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் பேப்பர் முக்கியமான டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் கான்டாக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் அக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பக்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஓப்பன் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு லெஃப்ட்டில் மெனு இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். அது வந்து அக்செப்டட்னா உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் தான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்டட்னு செப்பரேட்டாக யாருக்குமே எந்த மெயிலோ எஸ்எம்எஸோ போல் ஒரே ஒரு மெயில் தான் வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களை ரிஜிஸ்டர் பண்ணீங்க உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதற்கு கத்தார் போல் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த மெயிலும் செப்பரேட்டாக வரல. ஸோ ஓகேங்களா? அதனால் வந்து என்னோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, அக்செப்டட் ஓகேன்னா ஓகே தான், இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கட்ட முடியாமல் போனேன், எனக்கு இது ஆப்ஷன் தருவாங்களான்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸாமே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அந்த ஆப்ஷன் தருவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஏதாவது டவுட் யாராவது இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அந்த சைட்டோட அந்த டான்ஜியோட ரெக்யூமெண்ட் போட்டிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வரும், லேண்ட்லைன் நம்பர் வரும்.
மொபைல் நம்பர் வருது, நீங்கள் தவறாமல் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிகாம். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ரெகுலர் கிடையாது, சிஏ படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படிங்கிறது அப்படி ஒரு டவுட்டுமே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே வரீங்க. அவங்க கேட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பிகாம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் ரெகுலராக சிஏவா கோஆப்ரேட்டிவ் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத மேட்ரு கிடையாது. நீங்கள் பிகாம் படிச்சுன்னா ஓகே தான். பிகாம் சிஏ, பிகாம் ரெகுலர், பிகாம் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன்னா அது உரி படிக்க வேண்டாம், அதுவும் பிகாம் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகாம் சிஏ படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிள் வேணும் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம், நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் வந்து இப்போ 2 மந்த் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து எஃபோர்ட் போட்டாலே, டெய்லி ஒரு 5 hours 6 hours எஃபோர்ட் போட்டாலே கண்டிப்பாக நான் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் போகிறதா ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் 2 மந்த்துக்கான ஒரு ஸ்டடி பிளான் போகிறதா ஐடியா இருக்குது. அந்த ஸ்டடி பிளான் வேணும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதற்கு நான் ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன். ஓகேங்களா நண்பர்களே? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருன்னு பயன்படுத்த நினைச்சா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.